ஹமாஸினுடைய உருக்கமான கோரிக்கையும் அடிமை அரபுகளுக்கான எச்சரிக்கையும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 5 டன் வெடிபொருட்களை கைப்பற்றிய பலஸ்தீனிய போராளிகளும் தெரித்து ஓடிய கோலானி படைப்பிரிவும். ஈரானிய ஜனாதிபதியின் கருத்துக்களும் ஈரானிய மக்களை போருக்கு தயார்படுத்தும் ஈரானிய அரசாங்கமும். காசா யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டமும் ஸ்டீவ் விட்கோஃபினுடைய வருகையும். இன்றைய தினம் சர்வதேச அமைப்பான யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேறியுள்ளது. பலஸ்தீனத்தை ஒரு உறுப்பு நாடாக ஏற்றுக்கொள்வதற்கும் அங்கீகரிப்பதற்கும் யுனெஸ்கோ அமைப்பானது தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தது. பலஸ்தீனிய தேசம் ஒரு தனி நாடாக உருவாக்கப்படுவதற்கான ஆதரவையும் யுனெஸ்கோ அமைப்பானது வெளிப்படுத்தி இருந்தது. இவ்வாறு சர்வதேச நிறுவனமான யுனெஸ்கோ அமைப்பானது பலஸ்தீனிய தேசத்தினை உறுப்பு நாடாக ஏற்றுக்கொள்வதற்கு அங்கீகரித்ததன் காரணத்திற்காகவும் பலஸ்தீனிய தேசத்தை ஒரு தனி நாடாக ஏற்றுக்கொள்வதற்கான தீர்மானங்களை முன்வைத்திருப்பதன் காரணத்திற்காகவும் அமெரிக்கா யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து வெளியேறுவதாக தெரிவித்துள்ளது. பலஸ்தீனத்தை ஒரு முழு உறுப்பு நாடாக யுனெஸ்கோ அங்கீகரித்திருப்பது அமெரிக்காவின் அரசியலமைப்புக்கு முரணானது என்றும் இது இஸ்ரேலுக்கு எதிரான கொள்கையையே பிரதிபலிக்கின்றது என்றும் இதனாலேயே நாங்கள் யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து முழுமையாக வெளியேறுகின்றோம் என்றும் அமெரிக்க வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அதாவது பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரிக்கக்கூடிய அனைத்து செயற்பாடுகளையும் அமெரிக்கா முழுமையாக தடுத்து நிறுத்த முயற்சி செய்கின்றது. பலஸ்தீனிய மக்களின் உரிமைகளை அங்கீகரிக்கக்கூடிய செயற்பாடுகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான செயற்பாடுகளாகவும் அமெரிக்கா அடையாளப்படுத்துகின்றது. அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த தீர்மானத்தை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தினுடைய இந்த தீர்மானத்தை நெட்டன்யாகுவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளும் வரவேற்றுள்ளார்கள். அடுத்து நாளைய தினம் அமெரிக்காவின் தலைமையில் சிரியாவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. சுவைதா பிரதேசத்திலே நடைபெற்ற மோதல் தொடர்பாகவும் சுவைதா பிரதேசத்தினுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் நாளைய தினம் அமெரிக்காவின் தலைமையில் சிரியாவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சிரியாவுடைய தெற்கு பிரதேசத்தை உத்தியோகபூர்வமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கண்காணிப்புக்கு கீழால் வழங்குவதற்காகவே இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட போகின்றன. சிரியாவுக்கான பொருளாதார தடைகளையும் பயங்கரவாத பட்டியலிலிருந்து சிரியாவையும் நீக்கியிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் எதை சொல்கின்றதோ அவை அனைத்தையும் தம்பி ஜூலானி முழுமையாக ஏற்றுக்கொள்வார். எனவே நாளைய தினம் அண்ணன் நெட்டன்யாகுவுக்கு தெற்கு சிரியா பிரதேசத்தினை தம்பி ஜூலானி உத்தியோகபூர்வமாக வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளின் இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கடந்த 2 நாட்களாக அறிக்கை மன்னன் துரோகி அர்துகான் காசா தொடர்பாகவும் சிரியா தொடர்பாகவும் அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார். இந்த வெற்று அறிக்கைகளை காணொளிகளில் குறிப்பிட்டு உங்களுடைய நேரத்தையும் வீணடிக்க விரும்பவில்லை. அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் ஈரானுக்கு எதிரான நேரடியான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். ஈரானுக்கு எதிரான புதுப்பிக்கப்பட்ட போருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. ஈரான் அதனுடைய அனைத்து திறன்களையும் மீட்டெடுப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. இதனை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. ஈரானிய வான்பரப்பினுடைய மேலாண்மையை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கே விரும்புகின்றோம். அதே போன்று ஈரான் அதனுடைய திறன்களை முழுமையாக மீட்டெடுப்பதனை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. இதனால் நாங்கள் விரைவில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்போம். மேலும் நாங்கள் யுத்த நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு நெருங்கிவிட்டோம். காசா மற்றும் யமன் போர் முனைகளை நாங்கள் அவசரமாக முடிக்க வேண்டும். அப்போது தான் இலகுவாக ஈரானை தனியாக கவனித்துக் கொள்ள முடியும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் அவிக்டோர் லிபர்மன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் ஒக்டோபஸின் தலையை துண்டிக்காமல் எதனையும் அடைந்து கொள்ள முடியாது. ஒக்டோபஸின் தலையான ஈரானை துண்டிப்பதன் மூலமாகவே ஹிஸ்புல்லாவையும் ஹமாஸையும் யமனையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர முடியும். இதனால் நாங்கள் தற்போது அனைத்து போர் முனைகளையும் நிறுத்திவிட்டு ஈரானுக்கு எதிராகவே கவனத்தை செலுத்த வேண்டும். ஈரானை முழுமையாக துண்டிப்பதன் மூலமாகவே இஸ்ரேலுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் அவிக்டோர் லிபர்மன் தெரிவித்துள்ளார். அதாவது காசாவிலே ஒரு யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்திவிட்டு அவசரமாக ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க வேண்டும் என்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். நேற்றைய தினமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு கடந்த 2 நாட்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அனைத்து வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முழுமையாக சரி செய்து வருகின்றது. அமெரிக்காவினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மேலதிக வான் பாதுகாப்பு அமைப்புகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுவதும் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய வான்பரப்பை பாதுகாப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரின் போது ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்களை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காகவும் ஈரானிய தாக்குதல்களுடைய ஏவுகணை வீரியத்தை
குறைப்பதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த மிரட்டல்களை தொடர்ந்து ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெஜஷ்கியான் இவ்வாறு தெரிவித்தார். புதுப்பிக்கப்பட்ட எந்த ஒரு போருக்கும் பதிலடிகளை வழங்குவதற்கு ஈரான் முழுமையாக தயாராகவே இருக்கின்றது. ஈரான் மீது அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்பட்டால் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கும் அதற்கான பதிலடிகளை முழுமையாக வழங்குவதற்கும் எங்களுடைய ஒட்டுமொத்த ஆயுத படைகளும் தயாராகவே இருக்கின்றார்கள். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் ஆழத்திற்குள்ளே தாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கும் பேரழிவுகளை ஏற்படுத்துவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இந்த போர் நிறுத்தமானது நிரந்தர போர் நிறுத்தம் அல்ல என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் இவை அனைத்திற்கும் நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஜஷ்கியான் தெரிவித்திருந்தார். அத்தோடு ஈரானிய ஜனாதிபதி இந்த கருத்துக்களோடு சில விமர்சனங்களுக்குள்ளான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். அணு ஆயுதங்கள் வைத்திருப்பதை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம். அணு ஆயுதங்களை ஒரு பொழுதும் நாங்கள் விரும்பவில்லை. ஈரானிடத்தில் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்றே டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகின்றார். இதற்கு நாங்களும் உடன்படுகின்றோம். ஒரு பொழுதும் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்காது. அத்தோடு நான் இராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை நம்புகின்றேன். இரு தரப்பினருக்கும் வெற்றியளிக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். தற்போது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அல்லது பேச்சுவார்த்தை நடத்தாமலும் இருக்கலாம். என்ன செய்வோம் என்பது பற்றி எனக்கு தெரியாது. இவை அனைத்தும் நடைபெறக்கூடிய விடயங்களிலேயே தங்கியுள்ளது என ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஜஷ்கியான் தெரிவித்திருந்தார். மேலும் ஈரானிய ஜனாதிபதியினுடைய இந்த பலவீனமான கருத்துக்களை ஈரானிய தலைமைகள் விமர்சித்திருந்தார்கள். 12 நாள் போருக்கு பின்பும் ஈரானிய ஜனாதிபதி சரியான பாடத்தினை கற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவருடைய பலவீனமான கருத்துக்கள் சர்வதேசத்திற்கு மத்தியில் ஈரானுடைய நிலைப்பாட்டை குறைத்து மதிப்பிடுகின்றது என்றும் ஈரானிய உச்ச தலைவரின் நிலைப்பாட்டுக்கு முரணாகவே ஈரானிய ஜனாதிபதி செயற்படுகின்றார் என்றும் அவருக்கு எதிரான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதற்கு முன்பும் இவ்வாறு தான் ஈரானிய ஜனாதிபதி பலவீனமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அத்தோடு அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதில் எந்தவிதமான பயனும் இல்லை என்றும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் அதற்கான உச்ச பதிலடிகள் வழங்கப்படும் என்கின்ற நிலைப்பாட்டிலும் ஈரானிய உச்ச தலைவர் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட மிகப்பெரிய போருக்கு ஈரான் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல்களை ஈரானிய உச்ச தலைவர் தொடர்ச்சியாக வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானிய தேசிய நெருக்கடி மேலாண்மை நிறுவனம் ஈரானிய மக்களுக்கான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அவசர கால நிலைமைகளின் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், போர் சூழ்நிலையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், போர் சூழ்நிலையில் எவ்வாறான பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும், எந்தெந்த பொருட்களை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்க வேண்டும், எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான மிக முக்கியமான அறிவுறுத்தல்களை ஈரானிய அரசாங்கம் ஈரானிய மக்களுக்கு வழங்கியுள்ளது. இதற்கமைவாக ஒவ்வொரு ஈரானியர்களும் லைஃப் பேக்பேக் ஒன்றை தயார் செய்து வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான துண்டு பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. அதாவது ஈரானிய மக்களை போருக்கு தயார்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. ஒரு போர் சூழ்நிலையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான எல்லாவிதமான வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. ஒட்டுமொத்த அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கும் நோக்கத்தோடு நேற்றிரவு ஹமாஸினுடைய தலைமைகள் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் குறித்த உருக்கமான அறிக்கையில் ஹமாஸினுடைய தலைமைகள் இவ்வாறு தெரிவித்திருந்தார்கள். அரபு மற்றும் இஸ்லாமிய நாட்டு தலைவர்களே, ஆட்சியாளர்களே, எங்களுடைய பலஸ்தீனிய மக்கள் ஒவ்வொரு நாளும் பசியால் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். உணவும் நீரும் இல்லாமல் எங்களுடைய பலஸ்தீனிய குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் காசாவின் முற்றுகையை உடைப்பதற்கும் ரஃபா கடவை பிரதேசத்தினை திறப்பதற்கும் பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் நேரம் வந்துவிட்டது. 5 மாதமாக ரஃபா கடவை பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டு முற்றுகை உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பதனால் பலஸ்தீனிய மக்களின் பட்டினியானது உச்சத்தை அடைந்துள்ளது. அதே போன்று உதவி சோதனை சாவடிகளில் ஆக்கிரமிப்பின் தோட்டாக்களினால் எங்களுடைய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள். பசியாலும் தாகத்தாலும் பொறுமையோடு காத்திருக்கும் எங்களுடைய பலஸ்தீனிய மக்கள் கொன்று குவிக்கப்படுகின்றார்கள். காசாவிலே முறையாக நடைபெற்று வரும் இனப்படுகொலைகளையும் பட்டினிகளையும் பார்த்து கொண்டு மௌனமாக இருப்பதை நினைத்தால் எங்களுக்கு ஆச்சரியமாகவே இருக்கின்றது. இவ்வளவு கொடூரங்களுக்கு பிறகும் நீங்கள் மௌனமாக இருப்பது எங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கின்றது. பலஸ்தீனிய மக்கள் அனுபவித்து வரக்கூடிய அனைத்து கொடூரங்களையும் பார்த்து கொண்டு மௌனமாகவும் அமைதியாகவுமே அனைவரும் இருக்கின்றார்கள். அரபு மற்றும் இஸ்லாமிய ஆட்சியாளர்களே, உங்களுடைய இந்த மௌனமும் அமைதியும் போர்க்குற்றவாளி நெட்டன்யாகுவுக்கே தூண்டுதலாக அமைந்துள்ளது. இந்த மௌனமும் அமைதியும் நெட்டன்யாகுவை ஊக்குவிக்கின்றது. அரபு இஸ்லாமிய உச்சி மாநாடுகள் அவற்றினுடைய தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு தவறிவிட்டன.
2023 ஆண்டு நவம்பர் மாதம் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக அரபு இஸ்லாமிய உச்சி மாநாடுகள் தீர்மானங்களை எடுத்திருந்தன. ஆனால் இந்த தீர்மானங்கள் ஒன்றுமே நிறைவேற்றப்படவில்லை. இதற்கு பின்பும் நீங்கள் அனைவரும் மௌனமாகவே இருக்கப் போகின்றீர்களா? காசாவின் பட்டினி கொள்கையை நிறுத்துவதற்கும் காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை முழுமையாக அனுமதிப்பதற்கும் பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உணவு, நீர் மற்றும் மருந்துகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தினை துண்டித்துக் கொள்வதற்கும், ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய தூதர்களை வெளியேற்றுவதற்கும், ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பை முழுமையாக தனிமைப்படுத்தி உச்ச அழுத்தங்களை வழங்குவதற்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தை முழுமையாக துண்டித்து ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பை தனிமைப்படுத்தி காசாவின் முற்றுகையை உடைப்பதற்கான அழுத்தங்களை அரபு மற்றும் இஸ்லாமிய தலைவர்கள் வழங்க வேண்டும் என நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் என ஹமாஸினுடைய தலைமைகள் குறித்த அறிக்கையில் உருக்கமான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். காசாவிற்குள்ளே பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக அரபு நாட்டு படைகள் களமிறக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கவில்லை. ஆக்கிரமிப்புக்கு எதிராக அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் அதிரடியாக யுத்த களத்தில் களமிறங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கவில்லை. காசாவினுடைய முற்றுகையை உடைத்து ரஃபா கடவை பிரதேசத்தை திறந்து பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உணவையும் நீரையும் பெற்றுக் கொடுப்பதற்கான அழுத்தத்தை வழங்குமாறே கோரிக்கை விடுக்கின்றார்கள். காசாவின் முற்றுகையை உடைத்து ரஃபா கடவை பிரதேசத்தை திறந்து பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உணவையும் நீரையும் பெற்றுக் கொடுப்பதற்கான அழுத்தத்தினை வழங்குமாறே அவர்கள் இந்த உருக்கமான கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி காசாவின் ரஃபா கடவை பிரதேசத்தை திறந்து பலஸ்தீனிய மக்களுக்கான ஒட்டுமொத்த உணவையும் வழங்குவதற்கான அழுத்தத்தை வழங்குமாறே அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்கின்றோம். எங்களுடைய நிலங்களை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் இந்த யுத்தத்தை தொடர்கின்றோம். ஆனால் நீங்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உணவை மாத்திரம் பெற்றுக் கொடுப்பதற்கான அழுத்தங்களை வழங்குங்கள் என்றே இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். பட்டினியினால் பலஸ்தீனிய மக்கள் கொல்லப்படுவதையும் பட்டினியினால் பலஸ்தீனிய குழந்தைகள் கொல்லப்படுவதையும் பார்த்து கொண்டு நீங்கள் எல்லாம் எவ்வாறு மௌனமாக இருக்கின்றீர்கள் என்கின்ற கேள்விகளையும் அவர்கள் எழுப்பியுள்ளார்கள். உண்மையில் இது ஹமாஸினுடைய பலஸ்தீனிய மக்களுடைய கோரிக்கை அல்ல, இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகும். இவ்வளவு கொடூரங்களுக்கு மத்தியிலும் மௌனமாக இருக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தை ஏற்படுத்தும் அடிமை அரபு நாடுகளுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கையாகும். பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியையும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான கொடூரங்களையும் வேடிக்கை பார்க்கக்கூடிய அடிமை அரபு நாடுகளுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கையாகும். அடிமை அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் நிச்சயமாக இதற்கான விலையை செலுத்துவார்கள். பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான கொடூரங்களை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கக்கூடிய அடிமை அரபு நாட்டு தலைவர்களும் இஸ்லாமிய நாட்டு தலைவர்களும் நிச்சயமாக அதற்கான விலையை செலுத்துவார்கள். பலஸ்தீனிய மக்கள் பசியால் பட்டினியினால் வாடி உயிரிழக்கும் சந்தர்ப்பத்தில் ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்திய அடிமை அரபுகளும் இஸ்லாமிய நாடுகளும் நிச்சயமாக அதற்கான விலையை செலுத்துவார்கள். ரஃபா கடவை பிரதேசத்தை திறந்து பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உணவுகளை அனுப்பி வைப்பதற்கு அழுத்தங்களை வழங்காத அடிமை அரபுகளும் இஸ்லாமிய நாடுகளும் நிச்சயமாக அதற்கான விலையை செலுத்துவார்கள். இதற்கு முன்பு இந்த தவறை திருத்திக் கொண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான அழுத்தங்களை வழங்குமாறும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை தனிமைப்படுத்துமாறுமே பலஸ்தீனிய தலைமைகளும் பலஸ்தீனிய மக்களும் அடிமை அரபுகளுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் கடைசி வாய்ப்பை வழங்கியுள்ளார்கள். காசாவிலே நாங்கள் கொல்லப்பட்டும் உயிரோடு இருந்தும் பொறுமையோடு இருந்தும் வெற்றி பெற்றுவிட்டோம். மேலும் எங்களுக்கு எதிராக நடைபெற்று வரக்கூடிய இந்த கொடூரங்களுக்கு நீங்கள் மௌனமாக இருந்து மிகப்பெரிய விலையை செலுத்துவதற்கு தயாராக வேண்டாம் என்றுமே இந்த எச்சரிக்கையை பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய தலைமைகளும் வழங்கியுள்ளார்கள். இதற்கு பிறகும் நீங்கள் அனைவரும் மௌனமாக இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய விலையை செலுத்த வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகவே பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய தலைமைகளும் இந்த கோரிக்கையையும் அழைப்புகளையும் விடுத்துள்ளார்கள். அத்தோடு காசாவின் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ரஃபா கடவை பிரதேசத்தினை திறப்பதற்கும் பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களை வழங்குவதற்கும் அனுமதிப்பதற்கும் இந்த அடிமை அரபுகளும் இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான அழுத்தங்களை வழங்குவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. 21 மாதங்களாக மௌனமாக இருக்கக்கூடிய இந்த அடிமைகள் காசாவிற்குள்ளே உணவு வண்டிகளை கூட அனுமதிப்பதற்கான அழுத்தத்தை வழங்க முடியாத இந்த அடிமைகள் இதற்கு பிறகும் எதுவுமே சாதிக்கப் போவதில்லை. எனவே நிச்சயமாக இந்த அடிமைகள் இதற்கான விலையை செலுத்துவார்கள். 21 மாதங்களாக மௌனமாக இருக்கக்கூடிய இந்த அடிமை அரபுகளுக்கும் இஸ்லாமிய தலைமைகளுக்கும் இறைவன் நிச்சயமாக தண்டனையை வழங்குவான். மேலும் இறைவன் நாடினால் இந்த சந்தோஷமான செய்திகளையும் என்னுடைய காணொளிகளில் பகிர்ந்து கொள்வேன். இன்று காலை லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட் பிரதேசத்திலே எகிப்திய தூதரகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருந்தன. ரஃபா கடவை பிரதேசத்தினை எகிப்து முழுமையாக திறக்க வேண்டும் என்றும் பலஸ்தீனிய மக்களுக்கான உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் லெபனானிய மக்கள் அணிதிரண்டு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இதே போன்று இன்னும் பல பிரதேசங்களில் காசாவின் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பல ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. அடுத்து காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் கத்தாரிலே நடைபெற்று வருகின்றன. 60 நாள் தற்காலிக யுத்த நிறுத்தத்திற்கு
காசாவிற்கு ஹமாஸ் முழுமையான சம்மதத்தினை வழங்க வேண்டும் என்பதற்காக மத்தியஸ்தர்களும் உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். 60 நாள் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான முன்மொழிவுக்கு ஹமாஸ் சம்மதிக்காவிட்டால், இந்த முன்மொழிவை ஹமாஸ் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைமைகள் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும் என்றும், ஹமாஸினுடைய தலைமையகம் கத்தாரிலிருந்து முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் கத்தாருக்கும் உச்ச அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. இதனால் கத்தாரிய மத்தியஸ்தர்களும் ஹமாஸுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். அத்தோடு காசாவின் மொராகச்சு பிரதேசத்திலிருந்தும் ரஃபா பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் படிப்படியாக வெளியேறுவது தொடர்பான வரைபடங்களை உள்ளடக்கிய புதிய முன்மொழிவையும் கத்தார் முன்வைத்திருந்தது. மேலும் குறித்த முன்மொழிவுக்கு அமைவாக பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நாளைய தினம் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் ரோமுக்கு விஜயம் செய்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே கத்தாரினுடைய பிரதமரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளும் ரோமுக்கு விஜயம் செய்கின்றார்கள். எனவே இதற்கமைவாக நாளைய தினம் ரோமிலே வைத்து காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வார இறுதிக்குள்ளே காசாவின் யுத்த நிறுத்தத்தினை அறிவிப்பதற்கான வேலை திட்டங்கள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் காசா முழுவதும் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 70க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்காக வடக்கு காசா முழுவதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மத்திய காசாவின் தேரல்பலா கிழக்கு பிரதேசத்தினூடாக நுழைந்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பது தொடர்பான தகவல்களை நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு யூனிஸ் பிரதேசத்தையும் மத்திய காசா பிரதேசத்தையும் பிரிக்கக்கூடிய மிக முக்கியமான அச்சான மெகனோயஸ் என்கின்ற அச்சை அமைப்பதற்காகவே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கோலானி படைப்பிரிவே குறித்த பிரதேசத்தினூடாக களமிறக்கப்பட்டு மத்திய காசாவினுடைய மேற்கு கடற்கரை பிரதேசத்தை அடைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இப்படியான சூழ்நிலையிலேயே பலஸ்தீனிய போராளிகள் குறித்த பிரதேசத்தில் களமிறங்கி அதிரடியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலில் கோலானி படைப்பிரிவினுடைய முக்கியமான கட்டளை தளபதி ஒருவரும் 2 துணை தளபதிகளும் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களோடு இவர்கள் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவே உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நேற்றிரவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கோலானி படைப்பிரிவானது மத்திய காசா பிரதேசத்திலிருந்து முழுமையாக தெரித்து ஓடியுள்ளது. அதாவது பலஸ்தீனிய போராளிகள் கோலானி படைப்பிரிவை ஓட விரட்டி அடித்துள்ளார்கள். அடுத்து மத்திய காசாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகளையும் கட்டிடங்களையும் தரைமட்டமாக்குவதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைப்பிரிவுகள் அதிகளவான வெடிமருந்துகளை களமிறக்கியுள்ளன. மத்திய காசாவின் கிழக்கு பிரதேசத்திலேயே இந்த வெடிமருந்துகள் களமிறக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 5 டன்களுக்கும் அதிகமான வெடிமருந்துகள் களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த 5 டன்களுக்கும் அதிகமான வெடிமருந்துகளை பலஸ்தீனிய போராளிகள் முழுமையாக கைப்பற்றியுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டே இந்த 5 டன் வெடிமருந்துகளை பலஸ்தீனிய போராளிகள் கைப்பற்றி இருப்பதாகவும், இனி வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த 5 டன் வெடிமருந்துகளை பயன்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் வாகனங்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராகவும் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து வடக்கு காசாவின் ஜபலியா பிரதேசத்திலே களமிறக்கப்பட்ட கிதியோனின் போர் வாகனங்களை டேவிடின் கற்களை பயன்படுத்தி கொத்து கொத்தாக தட்டி தூக்கக்கூடிய காணொலிகளை பலஸ்தீனிய போராளிகள் வெளியிட்டிருந்தார்கள். மேலும் இந்த காணொலியை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு அல்கசாம் படையினர் கான்யூனிஸினுடைய வடகிழக்கு பிரதேசமான அல் கராரா பிரதேசத்திலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை யாசின் ஏவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள். அதனோடு வந்த படைகளை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே தாக்கி வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த மீட்பு படைகளை இலக்கு வைத்து சுற்றி வளைத்து பொறி வைத்து தாக்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹனிபல் தாக்குதல் திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தியுள்ளது. அதே போன்று அல்-அக்ஸா படையினர் கான்யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்திலே 2 வீடுகளுக்குள் பதுங்கியிருக்கக்கூடிய சிப்பாய்களை சுற்றி வளைத்து பொறி வைத்து தாக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அபு அலி முஸ்தபா படையினரும் கான்யூனிஸினுடைய வடக்கு பிரதேசத்திலே ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய சிப்பாய்களை சுற்றி வளைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று அல்கசாம் படையினர் கான்யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்திலே கன்னிவெடி பொறிகள் மூலமாக 10க்கும் அதிகமான சிப்பாய்களை மொத்தமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 30க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.